கர்த்தர் நல்லவர். நாம் வேத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 47வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் உங்க பாதத்துல வருகிறோம்ப்பா, உங்க பாதத்தை முத்த செய்கிறோம்ப்பா, உங்களை அன்பு செய்கிறோம்ப்பா. வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? உங்களை அன்பு செய்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்புவதாக. ஓ ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரங்களை ஆசீர்வதியும் அப்பா. இந்த சபைக்காய் ஸ்தோத்திரம், இந்த ஜனத்திற்காய் ஸ்தோத்திரம், இந்த சபையின் போதகருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து ஆளுகை செய்யும். இந்த பிள்ளைகள் என்ன காரியத்திற்காக உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறார்களோ அதை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த பகுதி, ஒரு ஸ்திரீ இயேசுனுடைய பாதத்துல பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றுகிறார். வேதத்தில் இந்த சம்பவம் 2-3 இடங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு இடத்திலே மரியாள் பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றினாள் என்று வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல இந்த பகுதியில் சுவிசேஷங்கள்ல வாசிக்கிறப்போ ஒரு பாவியாகிய ஸ்திரீ இயேசுனுடைய பாதங்களில் பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றினாள் என்று வாசிக்கிறோம். நம்ம வாசித்த அந்த பகுதியில் வர்றப்போ லூக்கா 7:36-37 இந்த வசனங்களில் இருந்து வாசிக்கிறப்போ நல்லா கவனிங்க. இயேசு பரிசேயன் ஒருவனுடைய வீட்டில் பந்தி இருந்தான். அவன் சாப்பிட கூப்பிடுகிறான். அந்த பரிசேயனை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில், அவன் ஒரு குஷ்டரோகி, குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவியாகிய ஸ்திரீ ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்து அவருடைய பாதங்களுக்கு பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்தார். இன்னைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க இந்த 5வது நாள் ஜெபத்திற்கு வந்திருக்கிறீங்க. நீங்க விடுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் ஆண்டவர் காண்கிறார். நம்ம விடுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் ஆண்டவர் கேட்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம விடுகிற ஒவ்வொரு கண்ணீரும் அவருடைய பாதங்களில், அவருடைய சமூகத்தில் விடுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் ஆண்டவர் கேட்கிறார். நீங்க வேதம் சொல்லுகிறது, அவள் அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். இயேசு வந்ததிலிருந்து இந்த ஸ்திரீ அப்படியே செய்து கொண்டிருக்கிறார். இப்போ
இந்த பரிசேயனுக்குள்ள ஒரு சிந்தை வருகிறது. இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தன்னை தொடுகிற ஸ்திரீ யாரென்று இவருக்கு தெரியுமே. நன்றாக கவனிங்க. அந்த ஸ்திரீ செய்கிற காரியத்தை ஒரு ஸ்திரீ இயேசு கிட்ட வருகிறாள். பின்னாடி நின்று அழுது கொண்டு கண்ணீரால துடைக்கிறார். கண்ணீரால இன்னும் சொல்ல போனா தன்னுடைய தலைமயிரை அப்படியே பிரிச்சு போட்டு இயேசுனுடைய பாதங்களை துடைக்கிறார். அது அங்க பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எவ்வளவு அது நல்லா இருந்திருக்கும்னு தெரியல. ஆனா அந்த அன்பு நிமித்தமா, இயேசு மேல இருந்த அன்பு நிமித்தமா எல்லாரும் ஆராதிக்கிறது மாதிரி, எல்லாரும் பாடுகிறது மாதிரி, எல்லாரும் பந்தி இருக்கிறது மாதிரி அவளால இருக்க முடியல. வந்ததுல இருந்தே அழுதுட்டு இருக்கிறா. வந்ததுல இருந்தே இயேசுனுடைய பாதங்களை அவள் முத்த செய்கிறாள். வேதம் சொல்லுகிறது, விலையுயர்ந்த பரிமள தைலத்தை இயேசுனுடைய பாதங்களில் அவள் உடைத்து ஊற்றினாள். அப்பதான் இந்த சீமோன் சிந்திக்கிறான், இந்த ஸ்திரீயை குறித்து ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் இவருக்கும் தெரிஞ்சிருக்கணுமே. அப்பதான் இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறார். நான் அந்த பகுதியை வாசிச்சுட்டு நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். 41வது வசனம் சொல்லுகிறது, சீமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. ஒரு நபர்கிட்ட 2 பேர் கடன் பட்டிருந்தாங்க. ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. 2 பேர். இயேசு சொல்றாரு, 2 பேர் ஒருவனிடத்துல கடன் பெற்றிருந்தாங்க. ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு, ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு. இந்த இடத்துல நீங்க தெளிவா வாசிச்சு பாத்தீங்கன்னா 500 வெள்ளிக்காசு அதிகமா கடன் பெற்று இருந்தது யாருன்னு கேட்டா சீமோன். அவன் ஒரு குஷ்டரோகி. குஷ்டரோகி நீங்க பைபிள்ல வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுல அவன் ஊருக்குள்ளே வசிக்க முடியாது. ஊருக்குள்ளே வசிக்க முடியாத அந்த குஷ்டரோகிய ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி அவனுடைய வீட்டுல வந்து பந்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா 50 வெள்ளிக்காசு. ஊர்ல நிறைய ஸ்திரீகள் இருக்கிறாங்க. அவளுடைய வாழ்க்கையில அவளை பொறுத்த வரைக்கும் சீமோன் தான் அதிகமா கடன் பெற்றிருந்தான். சீமோன் தான் அதிகமா கடன் பெற்றிருந்தான். பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே குஷ்டரோகிகள் ஒரு சில இடங்கள்ல விட எலிசா தீர்க்கதரிசி நாகமான் குஷ்டரோகியை சுகமாக்கினார். பழைய ஏற்பாட்டுல பைபிள்ல எங்கேயுமே குஷ்டரோகத்துக்கு மருந்து கிடையாது, மருந்தே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தூக்கி ஆண்டவர் கொண்டு வந்து அவருடைய பந்தியில உட்கார வைக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் பாவியாகிய ஸ்திரீ. ஆனா இந்த 2 பேருடைய கடனையும் ஆண்டவர் அடைத்தார். ஆனா 2 பேரும் தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்தின விதம் வித்தியாசமானது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் பல வருஷமா தேவனுடைய சபையில இருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ நன்மை செய்திருக்கலாம். ஆனா காலகட்டங்கள் தாண்டுகிற போது நம்ம ஒரு காலத்துல கண்ணீராய் ஆண்டவருடைய சமூகத்தை நினைச்சோம். ஒரு காலத்துல விலையுயர்ந்தவற்றை தேவ சமூகத்தில் உடைத்தோம். நாட்கள் செல்ல செல்ல சில வேளையில நம்முடைய ஆராதனைகள் ஏதோ ஒரு கடமைக்கு மாதிரி மாறி போயிருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயிர்மீச்சை கட்டளையிடுவாராக. ஆமென். அல்லேலூயா. நான் அந்த சம்பவத்தை வாசிக்கிறப்போ, நான் சின்ன பையனா இருக்கிறப்போ என்னுடைய தகப்பனா பயங்கரமா குடிப்பார். குடிச்சிட்டு கஞ்சா போடுவார். பொதுவாக அவர் கேரளாவில் கொத்தனார் வேலை செய்து கொண்டிருந்தார். லீவுக்கு வர்றப்போ நாங்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்த்துருப்போம். ஆனால் அவர் வந்ததுக்கு அப்புறம் எப்போ போவாருன்னு இருக்கும்.
எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, இந்த பண்டிகை நாட்கள்ல கிறிஸ்மஸ், ஈஸ்டர், ஓணம், இந்த நாட்கள்ல தான் சாப்பாடு எங்க அம்மா ரொம்ப அன்னைக்கு தான் இறைச்சியெல்லாம் எடுத்து நல்ல ஆகாரத்தை வைப்பாங்க. ஒரு நாளைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு நாளைக்கு இல்லை, இது நிறைய தடவை எங்கள் வீட்டில் நடந்திருக்கிறது. எங்கள் அம்மா சாப்பாடெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மக்களே இது கடைசி சாப்பாடு, இதை சாப்பிட்டுட்டு நம்ம செத்து போயிடும், நல்லா சாப்பிடுங்க. அந்த சின்ன பையனாக இருக்கிறப்போ நான் அப்படியே வீட்டுக்கு வெளியே போய் முற்றத்தில் போய் நின்றுட்டு அழுவேன். நான் கடவுளை, எல்லா கடவுள்களையும் அந்த நாட்களில் தேடினது உண்டு. ஆனால் நான் அப்படியே வானத்தை பார்த்து அழுவேன், ஆண்டவரே கடவுள்னு ஒருத்தர் இருந்தா எனக்கு 25 வயது பார்க்கணும். நான் அடிக்கடி சிந்திச்சிருக்கிறேன், எல்லா பிள்ளைகளும் எனக்கு பருவத்தில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களே, எனக்கு பருவத்தில் இருக்கிற எல்லாரும் நிம்மதியா இருக்கிறாங்களே, என்னோடு என பருவத்தில் இருக்கிற எல்லாரும் ஓடி ஆடி விளையாடுறப்போ ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம்? நான் அடிக்கடி அப்படி வானத்தை பார்த்து சொல்லி இருக்கிற கடவுள்னு ஒருத்தர் இருந்தா 25 வயது வரைக்கும் வாழணும். அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையா எங்களை ரட்சித்தார், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். அந்த அந்த சம்பவத்தை வாசிக்கிறப்போ இந்த ஸ்திரீ போய் தேவ சமூகத்தில் போய் தனக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவரை வேதம் சொல்லுகிறது அவள் நேசிக்க ஆரம்பித்தாள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னைக்கும் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு சாட்சி சொல்ல முடியும், இந்த ஆண்டவர் வாழ்வு கொடுத்ததுனாலதான் நான் இந்த சபையில இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்றாரு, ஒருவன் 500 வெள்ளிக்காசு, இன்னொருவன் 50 வெள்ளிக்காசு, 2 பேருக்கும் கொடுக்க நிர்வாகம் இல்லாத போது 2 பேரையும் அந்த எஜமான் மன்னித்தான். எவன் அன்பாயிருப்பான் அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுகிறான், நீங்க வாசிங்க 43வது வசனம் சொல்லுகிறது, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிகமா அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அவன் சொல்றான், எவனுக்கு ஆண்டவர் அதிகமா மன்னித்தாரோ அவன் தான் ஆண்டவர்கிட்ட அதிக அன்பா இருப்பான். ஆண்டவர் சொல்ற பதில பாருங்களேன், 44வது வசனம். சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. பாருங்க, அன்னைக்கு ஒரு யூதன் வந்தாச்சுன்னா, ஒரு வீட்டில் போயாச்சுன்னு சொன்னா, ஒரு கெஸ்ட் வந்தாருன்னா ஃபர்ஸ்ட் போய் அவன் அப்படியே பாதத்தை கழுவுவான், பாதத்தை கழுவுவான். அதனாலதான் இயேசு கூட பாதத்தை கழுவுகிறார். பஸ்கா பண்டிகையில அந்த பந்தி இருக்க எல்லாரையும் உட்கார வச்சு பாதங்களை கழுவுற. இயேசு சொல்றாரு, சீமோனே உன் வீட்டில் வந்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. உண்மையிலே அவனுடைய குஷ்டரோகத்தை ஆண்டவர் சுகமாக்கினார், அவன் பாவத்தை ஆண்டவர் கழுவினார், அவனுடைய வாழ்க்கை ஆண்டவர் கழுவினார். எங்கோ இருக்க வேண்டிய அவனை கழுவி சுத்தம் பண்ணி ஒரு அற்புதம் செய்து ஆண்டவர் வந்து தங்கக்கூடிய ஆலயமாய் கர்த்தர் அவனை மாற்றினார். அல்லேலூயா. ஆனா அது அவன் மறந்துட்டான். இயேசு வராரு, வேதம் சொல்லுகிறது, அவன் தன் கால்களை கழுவ தண்ணீர் தரவில்லை. ஆனா அந்த ஸ்திரீயை பாருங்க, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நினைக்கிறார். வந்தது முதல் அவ கண்ணுல இருந்து கண்ணீரா.
இயேசுனுடைய பாதத்துல ஊற்றிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் விடுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவருடைய பாதத்தில் அவளுடைய கண்ணீரை ஊற்றி வேதம் சொல்லுகிறது, தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தான். அல்லேலூயா. எனக்கு தெரியல, அவ தன்னுடைய ட்ரெஸ்ஸை வச்சு துடைக்கல. வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய தலைமயிரை, தனக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர், தன்னுடைய பாவத்தை மன்னித்த ஆண்டவர். நான் நினைக்கிறேன், ஸ்திரீகள் தலைமயிரை பின்னி அவ்வளோ அழகா வச்சிருக்கிற அந்த தலைமயிரை அவள் இயேசுனுடைய பாதத்தை துடைக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுனுடைய பாதத்தை துடைக்க ஆரம்பிச்சார். ஒரு மனிதன் ஆண்டவரால அநேக அற்புதத்தை பெற்ற மனுஷன், அவனுக்கு அடையாளத்தை கொடுத்த ஆண்டவருக்கு தண்ணீர் கூட கொடுக்கல. ஆனா இவ்வளோ தன்னுடைய மகிமையை மறந்தவளாய், தன்னுடைய மேன்மையை மறந்தவளாய், ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு கூட நினைக்காம தெய்வ சமூகத்தில் கண்ணீர் விட்டு அவருடைய பாதங்களை துடைக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க தேவ சமூகத்தில் விடுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் ஆண்டவர் கனம் பண்ணுவார். ஆமென். விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வாசிங்க, நீங்க வாசிங்க 45வது வசனத்தை வாசிங்க. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் நீ என்னை முத்தம் செய்யவில்லை. பொதுவா ஒரு கெஸ்ட் வந்த உடனே யூதர்கள் ஓடி போய் கெட்டுப்பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, இவளோ நீ என்னை முத்தம் செய்யல, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தார். அல்லேலூயா. இயேசு வந்ததிலிருந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி, அவளை குறிச்சு ஊர்ல இருக்கிறவங்க பலவிதமா பேசுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவ தேவ பிரசன்னத்துல வந்ததுல இருந்து அப்பா அப்படின்னு சொல்லி, அப்பா 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 அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குழந்தைய போல அவள் கெட்டுப்பிடிச்சு முத்தம் செய்ய ஆரம்பித்தாள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவள் முத்தம் செய்ய ஆரம்பித்தாள். வேதம் சொல்லுகிறது, ஓயாமல். ஒரு சின்ன பிள்ளை தகப்பனை, தாய எங்கேயோ போயிட்டு வந்த தகப்பனை தாயை கண்டுபிடிச்சா அவங்க எப்படி முத்தம் செய்வாங்களோ, முத்தம் செய்யுமோ அதே போல இயேசுனுடைய பாதங்களை பிடிச்சு அவள் முத்தம் செய்ய ஆரம்பித்தாள். 46வது வசனம் சொல்லுகிறது, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. அப்படின்னா ஒரு கெஸ்ட் வந்த உடனே தலையில எண்ணெய் ஊத்துறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறா, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ராஜா வீட்டுக்கு வந்திருக்கிறார், மெஸ்ஸியா வந்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வீட்டுல வந்திருக்கிறார். ஒரு எண்ணெய் அவன் ஊத்தல, அதை பெருசா அவன் கருதல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆமென், அல்லேலூயா. அதுவரைக்கும் பரிமள தைலம் ஒரு வருஷம் வேலை செய்தாதான் பரிமள தைலம் சம்பாதிக்க முடியும். ஒரு வருஷ சம்பளத்தை அவ கொண்டு வந்து இயேசுனுடைய பாதத்தில் ஊற்றினாள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அவள் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். அவள் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம நிறைய வேளையில ஆராதனைக்கு வருவோம், நிறைய வேளையில நம்முடைய இயேசுவை பார்க்கறதுக்கு வருவோம், அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு வருவோம், அவருடைய பிரசன்னத்துல வருவோம். பல வேளைகளில் நம்ம உண்மையா அன்பு கூர்ந்ததா அவருடைய பிரசன்னத்துல வரோமா? உண்மையிலே வந்தது முதல் அவருடைய பாதத்தை முத்த செய்கிறோமா? வந்தது முதல் நம்முடைய கண்ணீரினால் அவருடைய பாதங்களை நனைக்கிறோமா? ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஸ்திரீ ஆண்டவர் மன்னித்ததை மறக்கவே இல்லை. அல்லேலூயா. தனக்கு 50 வெள்ளிக்காசு தான் இயேசு மன்னித்தா. எத்தனையோ பெரிய பெரிய அற்புதங்கள் பெற்றவங்க எல்லாம் இயேசு விட்டுட்டு போயிட்டாங்க. எத்தனையோ அற்புதங்கள் ஒன்றில்லாம கடந்து அவங்கள ஆண்டவர் உயர்த்தி சிங்காசனத்தில் வைத்தவங்க எல்லாம் இயேசுவை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ஸ்திரீ தன்னுடைய பாவத்தை மன்னித்தவர். ஊர்ல இருக்கிறவங்க யாரும் மன்னிக்கல, தேசத்துல இருக்கிற யாரும் அவளுடைய பாவத்தை மன்னிக்கல. அவளை பார்க்கிறப்ப எல்லாம் இவ்வளவு ஒரு பாவி, இவ்வளவு ஒரு பாவி அப்படின்னு குத்தி காட்டுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அதுக்கு மத்தியில தன்னுடைய பாவத்தை மன்னித்த இயேசு அவ மறக்கவே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்முடைய பாவங்களுக்காய் ஆண்டவர் மரித்தார். நம்ம எல்லாம் பெரிய ஆள் இல்லை. சில வேளையில நம்முடைய குடும்பத்துல நம்ம ரொம்ப முக்கியமானவர்களை போல தோன்றலாம். ஆனா நம்ம மரிச்சாலும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க வாழ்ந்துருவாங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷ வாழ்க்கைக்கு இருக்கிற மதிப்பு அவ்வளவுதான். ஆனா அண்ட சராசரங்களை படைத்த அவ்வளவு பெரிய ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பூமியில இறங்கி வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவ எப்பெல்லாம் தேவ சமூகத்துல வந்தாளோ, எப்பெல்லாம் தேவ பிரசன்னத்துல வந்தாளோ, அதை நினைவு கூர்ந்தவளாய் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அவ பாடின பாடலா இருக்கலாம், அவ செய்த ஆராதனையா இருக்கலாம், அவ பண்ணின ஜெபமா இருக்கலாம், அது சுத்தி இருந்தவர்களுக்கு ஒரு நறுமணமாய் மாறிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் ஆண்டவரை விசுவாசித்து பெற்றுக்கொண்டு அவள் சொன்ன ஒவ்வொரு சாட்சியும் தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்துவை நறுமணமாய் மாற்றினது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல வர்றப்போ நம்ம ஜெபிக்கிறதா இருக்கலாம், நம்ம ஆராதிக்கிறதா இருக்கலாம், நம்ம தேவ பிரசன்னத்துல வர்றப்ப எல்லாம் ஆண்டவரே நீங்க தான்ப்பா எனக்கு வாழ்வு கொடுத்தீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க என்ன தொட்டதுனால்தான் நான் உயிரோடு இருக்கிறேன். இன்றைக்கு மரித்தாலும் பரலோக போவேங்கிற உறுதி எனக்குள்ள இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நன்றி உணர்வோடு அவள் ஆண்டவரை ஆராதித்தாள். இந்த சம்பவத்தை மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரத்தில் வருகிற போது இப்படி வாசிக்கிறோம். வாசிங்க. 26வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. இயேசு அதை அறிந்து பாருங்க, மத்தேயு 26வது அதிகாரம், நம்ம லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். இயேசுனுடைய ஊழியம் தொடங்கின காலகட்டத்தில் இந்த பகுதியை பார்க்கிறோம். ஆனா மத்தேயு சுவிசேஷத்துல வர்றப்ப இயேசுனுடைய ஊழியம் முடிய போகிற வேளையில பஸ்கா பண்டிகையினுடைய காலகட்டத்துல வேதம் சொல்லுகிறது, 7வது வசனத்தில இருந்து வாசிக்கிறோம். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். வேற எந்த சம்பவம் இங்க வாசிக்க வேதம் சொல்லல. அவள் இயேசுனுடைய சிரசின் மேல் ஊற்றின பரிமள தைலத்தை பற்றி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு.
உடனே சீசர்கள் எல்லாம் விசனம் அடைகிறாங்க. அங்க பரிசேயன் விசனம் அடைந்தான், இன்னொரு பக்கம் சீசர்கள் விசனம் அடைந்தான். இயேசுவை சுற்றி இருந்த 12 சீசர்களும் விசனம் அடைந்தார்கள். இவ்வளவு பெரிய பரிமள தைலத்தை, இவ்வளவு பெரிய பரிமள தைலத்தை இயேசுனுடைய சிரஸ்ல ஊற்றினாள். வாசிங்க 8-9 வசனத்தை வாசிங்க. அவருடைய சீசர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு, அல்லேலூயா, அவங்களுக்கு படுது, இது வீண் செலவு. இவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கணுமா? சபையில இவ்வளவு வாச கூட்டம், இவ்வளவு ஜெபம், இந்த நேரத்தை கொஞ்சம் போய் உட்கார்ந்து வேலை செய்தா சம்பளம் கிடைக்குமே. பாருங்க, தேவனை நேசிக்கிற பிள்ளைங்க விலையுயர்ந்த நேரத்தை தேவ சமூகத்தில் ஊற்றுகிறார்கள். அல்லேலூயா. தங்களுடைய நேசருக்கு அதிகாலை வேலை தேவ பிரசன்னத்தில் எப்பெல்லாம் டைம் கிடைக்கோ, எப்பெல்லாம் ஆராதனை இருக்கோ, அவங்க விலையுயர்ந்தவற்றை ஊற்றுகிறார்கள். ஆனா சீசர்கள் சொல்றாங்க, இந்த வீண் செலவு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்ம செய்யற ஒரு காரியம் வீணே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்துல நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த போது பெங்களூர்ல வேதாகம கல்லூரியில் படிக்க போனப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த டைமு எங்க வீட்டில் உண்மையிலே வேதாகம கல்லூரியில் விடுறதுக்கோ, இன்னும் சொல்ல போனால் ஊழியம் செய்வதற்கு கூட அனுகூலமான சூழ்நிலை இல்லை. அப்போ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில தான் நான் பைபிள் காலேஜில் படிக்க போனேன். அப்போது வீட்டில் சொன்னாங்க, ஆண்டவர் ஒன்று ஊழியத்துக்கு அழைத்தாருன்னா அதனுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். நான் காலேஜில் போய் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எனக்கு ஒன்றுமே புரியலை. நல்ல கல்லூரியிலெல்லாம் படிச்சுட்டு தான் போனேன். ஆனால் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் போய் உட்கார்ந்தா ஒன்றுமே புரியாது. ஒன்றுமே புரியாதுன்னா சில வேளை டீச்சர்ஸ் திடீர்னு எழுப்பி விட்டு கொஸ்டின் கேட்பாங்க, நான் முழிச்சிட்டு இருப்பேன். மனசுக்குள்ளே ஏராளமான எண்ணங்கள், வேலையை விட்டுட்டு இவ்வளோ காரியங்களை விட்டுட்டு படிக்க போயிட்டோமே, ஒன்றும் புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நான் புலம்பிட்டு இருந்த நாட்கள். அப்போ திடீரென்று பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாயங்காலம் 5 மணிக்கு டீ குடிக்க போவாங்க. எங்கள் காலேஜில் படிக்கிற எல்லாரும் 5 மணிக்கு பையன்மார்கள் எல்லாம் வெளியே டீ குடிக்க போவாங்க. அப்போ எனக்கு டீ குடிக்கிறதுக்கு காசு இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ எதுவுமே வீண் கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அங்க இருந்தவங்க எல்லாம் விசனம் அடைஞ்சாங்க. இது வீண் செலவு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு சொல்றாரு, 10வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனம் சொல்கிறது, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. நீங்க வாசிச்சு பாருங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கும். அடுத்த பகுதிகளில் 15, 14, 15 யூதாஸ் இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்க உடன்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தன்னோடு கூட இருந்த சீசர்கள், தன்னோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்ட ஒரு சீசரில் ஒருவன் இயேசுவை விட்டான், இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்க உடன்பட்டான் என்று வேதம் சொல்லுகிற போது, ஒரு ஸ்திரீ, ஒரு சாதாரண ஸ்திரீ, யாருக்கும் தெரியாத ஒரு ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில விலையுயர்ந்த பொக்கிஷத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் உடைத்து இயேசுனுடைய மனம் விளங்கும்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க தேவ சமூகத்தில் நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக
ஆமென். நம்ம செய்யற ஒவ்வொரு காரியங்களை ஆண்டவர் கவனிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இயேசு சொல்ற ஒரு காரியத்தை வாசிங்க, 12வது வசனத்தை வாசிங்க. இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கிறது. இயேசு சொல்றத பாருங்க. இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கிறது. இயேசு தம்முடைய சீசர்களுக்கிட்ட அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, மனுஷகுமாரன் கொலை செய்யப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழும்பணும். நிறைய வேளையில சீசர்களுக்கிட்ட சொல்லி இருக்கிறார். இந்த இயேசு எப்பெல்லாம் தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுறாரோ அப்பெல்லாம் சீசர்களுக்குள்ள ஒரு சண்டை வரும். நம்மள் யார் பெரியவன்? இயேசு சொல்றாரு, ஒரு ஆளு சுகம் இல்லாம சாகும் தருவாயில சொல்றாரு, நான் கொஞ்ச நாள்ல செத்து போயிடுவேன் அப்படின்னு வருத்தத்தோட சொல்றாரு. ஆனா கூடி இருந்த சீசர்களுக்குள்ள எப்போதும் என்ன பேச்சு நடக்கும் அப்படின்னா, இயேசு மரிச்சதுக்கு அப்புறம் யார் பெரியவன்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த ஸ்திரீ, ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஸ்திரீ ஒண்ணுமே தெரியாது. இயேசு நேசிக்கிறாள். அவ வாழ்க்கையில இயேசு எப்படி வெல்கம் பண்ணணும்னு தெரியல, எப்படி உபசரிக்கணும்னு தெரியல. தன்னுடைய இருதயத்துல தனக்கு தன்னுடைய பாவத்தை மன்னித்து ஆண்டவருக்கு எது செய்யணும்னு தெரியல. அவள் செய்த காரியம் கொண்டு போய் பரிமள தைலத்தை உடைச்சு ஊற்றினார். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. நான் மரித்து அடக்கம் பண்ணுகிறதற்கு நீங்க அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கிறது. இயேசு மரிக்க போகிறார். அவரை கனப்படுத்துவதற்கு இங்க ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அவளுக்கே தெரியாத ஆண்டவர் சொல்றார், அவள் ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, சபிக்கப்பட்டவர் சிலுவையில் தொங்குகிறார். வேதம் சொல்லுகிறது, சீசர்களை இயேசு மரிக்கிறவும் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார்கள். இந்த ஸ்திரீ இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி இயேசுனுடைய சரீரத்தை பரிமள தைலத்தினால் அவள் பூசினாள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இவள் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. நான் மரிக்க போறத, நான் அடக்கம் பண்ணப்பட போகிறத முன்னறிந்து அவள் இதெல்லாம் செய்றா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் வரப்போகிறார், ஆண்டவர் வரப்போகிறார், ஆண்டவர் வரப்போகிறார்னு சொல்றோம். ஆனா எத்தனை பேர் நம்முடைய நேரத்தை, நம்முடைய திறமைகளை ஆண்டவருடைய வருகைக்கு நேராக செயல்படுத்துகிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்திரீ அவள் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய், அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீங்க வாசிச்சு பாருங்க 13வது வசனத்துல, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் நான் இவளை மறக்கவே மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நான் இவளை மறக்கவே மாட்டேன், இவள் செய்தவைகளை நான் மறக்கவே மாட்டேன். அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் செல்லுமோ அங்கெல்லாம் இந்த ஸ்திரீ செய்ததும் சொல்லப்படும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு செய்யற எல்லா காரியங்களை ஆண்டவர் மனதிலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அவர் மறப்பதே இல்லை. இவள் ஒரு பாவியாகிய ஸ்திரீ. இருக்கிறவங்க எல்லாம் அவளுடைய குற்றங்களை கண்டுபிடிச்சாங்க, அவன் மேல இருக்கிற குறைகளை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அவளுக்குள் இருந்த நேசத்தை நம்முடைய தேவன் பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுக்கு ஆண்டவர் மேல இருந்த அன்பை ஆண்டவர் பார்த்தார். ஆமென், அல்லேலூயா. வேதத்துல இன்னொரு சம்பவமும் சொல்லப்படுகிறது. யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி அந்த மரியாளே அப்படின்னு சொல்லி மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயுவில லூக்காவுல பெயர் சொல்லப்படவில்லை. நான் நினைக்கிறேன் இது ஒரு 2 சம்பவமாக கூட இருக்கலாம். நான் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா இங்கேயும் மரியாள் வேதம் சொல்லுகிறது அவருடைய பாதங்களில் பரிமள தைலம் பூசி தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அவளை. பாருங்க, இந்த மரியாளை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம சிந்தித்து விட்டு கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். லூக்கா 10வது அதிகாரம் 40வது வசனம் 41வது வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. இயேசு வீட்டுக்கு வர்றாரு. மார்த்தாள், இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். மரியாள் இயேசுனுடைய பாதத்திற்கு உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். இப்ப பாருங்க, இயேசு வீட்டில் வந்திருக்கிறார். மார்த்தாள் ஓடி போய் சமைக்கிறா. பெஸ்ட் ஃபுட்டு, இயேசுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் சமைக்கிறா. வீட்டில் விருந்தாளி வந்திருக்கிறாங்க. உண்மையிலே மார்த்தாள் சரியானதை தான் செய்யறா. மார்த்தாள் ஒண்ணு தவறெல்லாம் செய்யல. ஆனா மரியாள் போய் ஆண்டவருடைய பாதத்துக்கு அருகே, எனக்கு தெரியல அவளுக்கு எத்தனை வயசு இருக்கும், போய் சின்ன குழந்தைய போல இயேசுனுடைய பாதத்திற்கு உட்கார்ந்து இயேசு சொல்றத கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். இயேசு சொல்றத அவ காது கொடுத்து கேட்கிறா. இந்த பாதத்தருகே உட்கார்தல் என்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22:3. நான் யூதன், கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து. இந்த பாதம் என்பது சீசனை காண்பிக்கிறது. கமாலியலினுடைய பாதத்தில் உட்கார்ந்து கமாலியல் சொல்றதை எல்லாம் பவுல் கேட்டு கேட்டு வளர்ந்தார். அதே போல மார்த்தாள் இயேசு ஒரு கெஸ்டா வரவேற்றா, விருந்தினரா வரவேற்று அவருக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்தா. ஆனா மரியாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவ இயேசுனுடைய பாதத்திற்கு உட்கார்ந்து, அப்ப நான் உங்களை போல மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை போல மாறணும், உங்களை போல மாறணும். சீசன், நீங்க என்ன, நான் எப்படி வாழணும்னு கேட்க ஆரம்பிச்சா. பாருங்க, மார்த்தாள் இயேசு ஒரு கெஸ்டா, ஒரு விருந்தினரா நல்லா உபசரிக்கிறார். இயேசு பெரிய ஆண்டவர் நம்ம வீட்டில் வந்திருக்கிறாரு, அவருக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கணும், நல்ல சாப்பாடு கொடுக்கணும், ஓடி ஓடி வேலை செய்யறா. இன்னும் சொல்ல போனா தன்னுடைய தகுதிக்கு மீறி வேலை செய்யறா. அதனால்தான் சகோதரி வந்து உதவி செய்யலையே அப்படின்னு சொல்லி வருந்துகிறா. ஆனா மரியாள் போய் இயேசுனுடைய பாதத்துல உட்கார்ந்து, அதுதான் பாதத்துல, இயேசுனுடைய பாதத்துல உட்கார்ந்து அவள் வேதம் சொல்லுகிறது ஒரு சீசனை போல, அப்பா நான் உண்மை போல மாறணும்,
நான் எப்படி வாழணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எப்பெல்லாம் இயேசு வராரோ அப்ப நான் ஒரு சின்ன பிள்ளை, எனக்கு இந்த பூமியில எப்படி வாழணும் ஒரு கற்றுத்தரது போல. அன்றைய காலகட்டத்தில் ஸ்கூல்ல காலேஜில் போய் எல்லாம் படிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு குருவை தெரிந்து கொள்வாங்க. ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அந்த குருவுக்கு வேலைகளை செய்வாங்க. ஆனால் அவர்களுடைய நோக்கம் எல்லாம் அந்த குருவை போல மாறணும். ஆமென். அல்லேலூயா. கமாலியல் இருக்காருன்னா கமாலியலை போல நானும் பெயர் பெற்ற ஒரு தலைவனா மாறணுங்கிறதா பவுலனுடைய நோக்கம். அதே போல இயேசு வீட்டுக்கு வரப்பெல்லாம் அவள் ஒரு பெண். வேதத்துல 12 சீசர்களை தான் வாசிக்கிறோம். அவள் போய் உட்கார்ந்து இயேசு கிட்ட ஒவ்வொரு முறை அழுவா, ஆண்டவரே நானும் உங்க சீசியா வாழணும். அல்லேலூயா. நானும் உங்களை பின்பற்றணும் ஆண்டவரே, நானும் உங்களை மாதிரி மாறணும், நானும் இந்த வேதத்துல இருக்கிற மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறை இயேசுனுடைய அந்த வல்லமையுள்ள வார்த்தைகளை அவ கேட்க ஆரம்பித்தாள். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். இயேசுவை நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம்? நம்ம ஆலயத்துக்கு வரப்பெல்லாம் இயேசுவை நம்ம எப்படி பார்க்கிறோம்? அவர் நமக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். ஆனா எத்தனை பேர் இயேசுவை இந்த பைபிளை வாசிக்கிறப்போ, இந்த இயேசு செய்த அற்புதங்களை பார்க்கிறப்போ, இயேசுனுடைய போதனையை பார்க்கிறப்போ, ஓ இந்த இயேசுவை போல நான் இல்லையே அப்படின்னு எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய பாதத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே உம்மை போல என்ன மாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த மரியாள் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே உம்மை போல என்ன மாத்துங்க, நான் உம்மை பின்பற்றுவேன் அப்படின்னு சொன்னாலாம். அல்லேலூயா. ஆமென். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே. ஆமென். அவள் பின்பற்றினா. அவதான் போய் இயேசுனுடைய பாதத்துல பரிமள தைலத்தை ஊற்றி அவரை அபிஷேகம் பண்ணினாள். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதே மரியாள், நீங்க யோவான் 11 வாசிக்கிறப்போ, அதே மரியாள் இயேசுனுடைய பாதத்துல வந்து விழுறா. ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவளுக்காக ஆண்டவர் கண்ணீர் விட்டார். நம்ம எல்லாம் தெய்வ சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவங்க, தேசத்திற்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவங்க, தங்களுக்காய் கண்ணீர் விடுகிற போது நம்முடைய ஆண்டவர் கண்ணீர் விடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க சபைக்காக கண்ணீர் விடுகிற போது உங்க குடும்பத்திற்காய் ஆண்டவர் கண்ணீர் விடுவார். சபையிலுடைய பிள்ளைகளுக்காக நீங்க கண்ணீர் விடுகிற போது உங்க பிள்ளைகளுக்காய் ஆண்டவர் கண்ணீர் விடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேசத்திற்காக நம்ம கண்ணீர் விடுகிற போது வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் எங்கேயும் வாசிக்க முடியாத ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறவர்களாயிருந்தார் நம்ம கண்ணீர் வடிக்கிறத ஆமென் ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. நம்முடைய காரியங்கள் வருகிற போது அவரே நமக்காக கண்ணீர் வடிப்பார். ஆமென். மரித்து 4 நாளானதா இருக்கலாம், இது அசாத்தியம் என்று உலகம் சொல்லலாம், நாறி போன காரியமா இருக்கலாம். அந்த இடத்துல தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி நமக்காய் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா.
ஆமே, பரிமள தைலம் பூசினவர்கள் வாழ்க்கையை ஆண்டவர் நாறி போக பண்ணுவதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, உறங்கும் லாசருவை ஆண்டவர் நறுமணமாய் கர்த்தர் எழுப்பினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவருடைய தைலத்தை, அவருடைய சரீரத்தை ஆமே நறுமணமாய் வீச பண்ணின மரியாளுடைய சகோதரன் மரித்து 4 நாள் ஆயிற்று, நாறி போயிற்று. சில வேளையில நம்மளும் சிலர் இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, இந்த தேசத்துல நான் நாறி போயிருவேனோ, இந்த தேசத்துல நான் வெட்கப்பட்டு போயிருவேனோ, என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை இப்படி இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தின் நிலைமை இப்படி இருக்கிறது, இந்த தேசத்துல சத்ரு என்னை வெட்கப்பட்டு விட்டுருவானோ, சில வேளையில நாறி போயிருவேனோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் உங்களுக்காய் கண்ணீர் வடிக்கிற ஒரு ஆண்டவர் இறங்கி வந்து ஆமே உங்களை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஓ ரீகாந்த ரப ரஷா கரபா, ஓ ரீகாந்த ரப ரஷா கரபா, ஓ ரீகாந்த ரப ரஷா கரபா, தீரப ரகடத ரப ரகடபா, ஓ ஷதரப ரகடபா, ஓ ரீகரத ரப ரகடத ரபா. எல்லா கட்டுகளும் ஓ ரீகாந்த ரப ரகடபா இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. ஓ ரீஷதரப ரகடபா, ஓ ரீகதரப ரகடபா, ஓ ரீஷதரப ரகடபா, ஓ ஷகரப தீரப ரகடபா, தரப ரகடபா, ஓ ரீஷதரப ரகடபா, ஓ ரீதரப ரகடபா தீரபா. ஆமென் ஆமென். சொல்லிருந்தவங்க எல்லாம் நாரி போகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இவங்க வீட்டில் தானே இயேசு வந்து தங்கினா, இவங்க மேலதானே அன்பா இருந்தார், இவங்களை தானே அதிகம் ஆண்டவர் நேசித்தார், வெக்கப்பட்டு போயிடுவார் அப்படின்னு லாசரு வீட்டில் இருந்த மார்த்தாளும் மரியாவும் சிந்தித்த போது வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்பட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த மகிமை நமது மத்தியில் இருக்கிறது. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே அமெரிக்காபாதாரா ஓ ஷகரபா தீரபா ரகடபா ஆமே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ ரிகதரபா ரகடபா தரபா ரகடபா, ஓ ஷரபா தரபா ரகடபா தரபா. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை, வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை, வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு நாளும் ஆண்டவரே மது ஜனங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. இந்த ஜனத்தை ஆசீர்வதியும், அருமையான போதகரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உலகமெங்கும் நறுமணம் வீச எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த சபையை ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.